உனக்குள்ளே சமாதானம் இல்லைன்னா, கண்டிப்பாக சமாதானம் இல்லைன்னா என்னென்ன செய்வீங்க சொல்லுங்கள்? சமாதானம் இல்லைன்னா எங்கன்னா போகலாமா, எங்கன்னா போய் எதனா பார்க்கலாமா, எதனா செல்ல நோண்டலாமா, வேறு எதனா செய்யலாமா, இப்படியே அந்த சிந்தனை என்ன செய்யணுமா பல திசைக்கு திருப்போம். ஆனால் சமாதானம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அந்த சமாதானத்தை எல்லாருக்கும் என்ன செய்வோம், கிரிய மூலிமா வெளிப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே உங்களுக்குள்ளே சமாதானம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டாவது என்ன செய்வீங்கன்னா, அதே 13 வந்து 14 வசனம் எழுதிக்குது, ஒழுங்கு இல்லாதவங்களுக்கு புத்தி சொல்லுவீங்க. யார் ஒழுக்கமாக இல்லையோ அவங்களுக்கு என்ன செய்வீங்க, புத்தி சொல்லுவீங்க. ரெண்டாவது எழுதி இருக்குது, ரெண்டாவது என்ன அதை செய்யணும்னா, விளைவினர்கள் என்ன செய்யணும், தாங்கணும். யோசப்புக்கு அந்த காரியம் இருந்ததுனால தான் அவர் துக்கமாக பிரச்சனையில் தான் மாட்டியிருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன செய்யலதம்மா, அவங்க பிரச்சனையை மாற்றினார். நான் யோசப்பு கதையை கொண்டு வரல. ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு ஃபஸ்ட்டு புத்தி